இன்றைக்கி காலையிலேருந்து ஒரு அதிகமான செய்தி என்னென்னா ஓபிஎஸ் திருப்பி என்டிஏக்கு போகிறாருன்னாங்க. ஒரு தரப்பு வந்து அந்த மாதிரி சொல்கிறாங்க, இன்னொரு தரப்பு இல்லை அது வதந்தி, அதை நம்ப வேணாம், அப்படி எதுவும் நடக்கலைன்றாங்க. இதில் எது உண்மை எது வதந்தி அப்படின்றது மக்களுக்கு நேரம் வரும்போது தான் தெரியும். நம்ம முன்கூட்டியே ஒரு விஷயத்த சொல்லி அது நடக்காமல் போது இல்லை நடந்துருச்சுன்னா அது இதாகிடும். அப்போது அடிப்படையில் என்னென்னா ஓபிஎஸ் அவர்களுக்கு இருந்த அந்த பலத்தை இழந்திருக்கிறார். எப்படி எழுந்திருக்காருன்னா, அவரை தலைவராக நினைத்து கூட இருந்த வைத்திலிங்கம் இல்லை, ஜேசிடி பிரபாகர் இல்லை, இவரை வைத்து அரசியல் செய்யலான்னு சொல்லி போன செங்கோட்டையன் வேறு கட்சிக்கு போயிட்டார். அதுக்கப்புறம் மனோஜ் பாண்டியன் வேறு கட்சிக்கு போயிட்டார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நிறைய பேர் போயிட்டாங்க. சுப்புரத்னம் அவர்கள் திமுகவில் போய் சேர்ந்துட்டார். கூட இருந்தவர்களையே இழந்திருக்கார். கூட இருந்தவர்னா ஏதோ 10 ஓட்டு கிடையாது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் தர்மர் யாருக்காக இவர் சீட்டுக்கு பேசினாரோ அவர் தர்மர் என்ன பண்ணிட்டாருன்னா போய்ட்டு எடப்பாடி பழனிசாமியை பார்த்துட்டு, நான் அதிமுகவில் தான் வந்து எம்பியாக இருக்கிறேன், நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கேன் ராஜ்யசபாவில், அதனால் நான் அதிமுக கூட ரெட்டலையால் தான் நான் ராஜ்யசபா உறுப்பினர், கட்சியால் தான் நான் ராஜ்யசபா உறுப்பினர், ஆனால் நான் என் கட்சிக்கையே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு நிலைப்பாடு எடுத்து போகிறார். அப்போ எல்லாரும் நிலைப்பாடு எடுத்து போனால் அவர் இன்றைக்கி தனியாக நிற்கிறார். இன்றைக்கி கூட காலைல வந்த வதந்தி என்னன்னா 3 சீட்டு அவருக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு. இது வந்து அவங்க சார்பில் யாருன்னா லீக் பண்ணி அப்படி பேசுகிறாங்களா, இல்லை வேறு யாருன்னா அரசியல் ஆதாயத்துக்கு வேண்டி அதை லீக் பண்ணுறாங்களா, இல்லை அது உண்மைக்கு புறம்பானதாலாம் தெரியல. ஆனால் நிதர்சனமான உண்மை என்னென்னா, இன்றைக்கி அவர் தனித்து விடப்பட்டிருக்கிறார். அரசியல் ரீதியாக எடப்பாடி பழனிசாமி அவரோட கதையை முடிச்சிருக்கு. கிட்டத்தட்ட அதுதான் உண்மை.